நேயர்களே, தமிழ்நாட்டுடைய அரசியல்ல நாம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது நாகரிகமான அரசியல். அது பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள், திமுக போன்ற கட்சிகளை, குறிப்பாக திராவிட இயக்கங்களை ரொம்பவே விமர்சிப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாஜக அந்த வலையில் சிக்கி இருக்கிறது. ஒரு ஒரு தலைவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசினா எந்த தலைவனும் தப்பிவிட முடியாது. எந்த ஒரு தனி மனிதனும் தப்பிவிட முடியாது. இன்னைக்கு தாவேகாவுடைய தலைவர் நடிகர் விஜய், அவரை ஒரு முக்கியமான மூத்த நடிகை த்ரிஷா, இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் குறித்தும், அது உடனடியாக நடிகை த்ரிஷாவை விட்டு விஜய் வர வேண்டும் என்று பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சொல்லி இருப்பதுதான் இன்னைக்கு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, நயினார் நாகேந்திரன் ஒரு கேள்விக்கு முதல்ல விஜய் நடிகை த்ரிஷாவை விட்டு வரட்டு என்று சொன்ன போது, இப்ப நயினார் நாகேந்திரன் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இந்த மாதிரியான ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் அமர்ந்து கொண்டு பொதுவெளியில நாகரிகம் இல்லாமல் பேசலாமா என்பதை தாவேகா மிக கடுமையாக கண்டித்து வந்திருக்கிறார்கள். தாவேகா என்ன சொல்றாங்க, ரொம்ப ஒரு கேவலமான பேச்சு பேசியிருக்கிறாரு. பொதுவெளியில் நாகரிகம் இல்லாமல் என்ன பேச வேண்டும் என்பது கூட தெரியாமல் அவர் பேசியிருப்பதாக தமிழக வெற்றி கழகம், அதாவது பேசிக் கொண்டிருக்கிறார் என தமிழக வெற்றி கழகம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அவர்கள் அனைவரும் ஜெயிக்க போவதில்லை. பாரதிய ஜனதாவை, அதாவது அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். எந்த இடத்திலும் பாஜக ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. எனவே நோட்டாவோடு கீழே இருந்தவர்கள் இந்த தடவை நோட்டாவை விட அதைவிட கீழே தோல்வியை தழுவ போகிறோம் என்பதை தெரிந்துதான் அவர் பொதுவெளியில விஜயை பற்றியும் த்ரிஷாவை பற்றியும் தரக்குறைவாக பேசி வருகின்றனர். கடைசி வரைக்கும் நயினார் நாகேந்திரன் அரசியல்வாதியாக ஆகப் போவதில்லை. அவர் தன்னை ஒரு தொழிலதிபராக காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒன்று, அவரை பண்ணையார் என்று சொல்கிறார்கள். அவர் அங்கே ஹோட்டல் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார். கடைசி வரையும் அவர் தன்னை அரசியல்வாதியாக காட்டிக்கொள்ளும் முயற்சி செய்யும் நபராகத்தான் இருக்க போகிறார்கள். இதை தவிர அவரிடம் வேறு ஒன்றும் பெரிசாக எதிர்பார்க்க முடியாது. அவர் மக்களோடு தொடர்பில் இல்லாத ஒரு நபராக அறியப்படுகிறார். இது போன்ற தலைவர்களின் தரக்குறைவான பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் நயினார் நாகேந்திரன் படுதோல்வி அடைவார் என்று யார் சொல்றா? தாவேகா கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறது. அதாவது சேலத்தில் நடந்த தாவேகா நிகழ்வில் பேசிய விஜய், எம்ஜிஆர் ஆரம்பித்த அண்ணா திமுகவை இபிஎஸ் வைத்துள்ளார். அண்ணா ஆரம்பித்த திமுகவை ஸ்டாலின் வைத்திருக்கிறார். என்ன போல யாராவது ஒரு தனிச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இது எல்லாரும் பேசுறதுதான், இதுல ஒன்றும் தப்பு இல்லை. உடனே நம்ம நிருபர்கள் தான் கேட்பாங்களே, நயினார் நாகேந்திரத்திட்ட கேள்வி கேட்டாங்க. உடனே அவர் அதுக்கு பதில் சொல்றாரு, பாவம் விஜய்க்கு அனுபவமே இல்லாமல் இருக்கிறார். பாஜக தலைமையில மாநில தலைவர், முதல்ல அவர் வீட்டிலிருந்து வெளியே வரட்டியா, பண்ணையாரா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க சொல்லிட்டு அதோடு நிறுத்தினா பரவாயில்ல, த்ரிஷாவிடம் இருந்து வெளியே வரட்டும், குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்க வேண்டும். எப்படி? த்ரிஷாவை விட்டு வெளியே வர வேண்டும், குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்க வேண்டும், நல்ல தலைவர்கள் வழிநடத்திய இயக்கத்தை நல்ல முறையில் சொல்ல வேண்டும், அவர் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று பேசி இருந்தார். அதற்குத்தான் நான் மேல சொன்ன அவ்வளவும் பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். த்ரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளி வரணும். முதல்ல வீட்டுல இருந்து வெளி வந்தாதான் பதிவு பண்றாரு விஜய். அதான் விஜய்க்கு திமுக தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவங்க. சிடிஆர் நிர்மல்குமார் பதிலடி கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் கூட பொது அறிவு இருந்தா அவர் இப்படி பேசுவாரா என்றும் தாவக கடுமையா கொதிச்சிருக்கிறாங்க.
ஒரு இடத்துல கூட தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறாது என்று நெய்னார் தெரிவிச்சிருக்கிறார என்ற கேள்விக்கு தாவேகாவினுடைய கொதிநிலை பேச்சாளர்கள், நயினார் நாகேந்திரனுக்கு பொது அறிவே கிடையாது, அவருக்கு அரசியலும் தெரியாது, அரசியல் அறிவுதான் இல்லை, பொது அறிவு கூட அவருக்கு இல்லை, எங்க கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் 1 மாதம் கூட ஆகவில்லை, எங்களுக்கு விசில் சின்னம் கிடைச்சிட்டு முதலாக தேர்தலை சந்திக்கும் ஒரு கட்சியை பார்த்து ஒரு கவுன்சிலர் கூட இல்லை என்று பேசுகிறார். இப்போதுதான் சின்னம் கிடைச்சிருக்கு, இனிமேதான் நாங்க தேர்தலை சந்திக்கணும், முதல்ல தேர்தல் வந்த பிறகுதான் எம்எல்ஏ எல்லாம் வரும். இந்த பொது அறிவு கூட நெய்னாருக்கு இல்லையா? கவுன்சிலர் கூட எங்க கட்சிக்கு இல்லைன்னு பேசுறாரு. நாங்க எப்போ தேர்தலை சந்திச்சோம்? 20 வருஷம் 30 வருடம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்த ஒரு தேசிய கட்சியே நோட்டாக்கு கீழே வாங்கிய ஒரு தேசிய கட்சி சொல்ல முடியும்னா அது பாரதிய ஜனதா தானே அப்படின்னு மிக கடுமையாக பேட் செஞ்சிருக்கிறாராம். யாரு? நம்முடைய நிர்மல்குமார். அதாவது ஒரு கனவுல வாங்கிட்டனால இந்த ஓட்டு அவங்களுக்கு இல்லைன்ற மாதிரி நயினார் பேசுறாரு. இல்ல, அவரு நயினாருக்கு இன்னும் ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல, அரசியல் அறிவு தான் இல்ல, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. என்னன்னா, எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. சின்னமே 1 மாசம் கூட ஆகல. இந்த நிலைமையில முதல் தேர்தலை சந்திக்கும் ஒரு கட்சியை பார்த்து ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பேசுறாரு என்னன்னா, இவர்கள் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலன்னு பேசுறாரு. முதல்ல தேர்தலுக்கு வர வேண்டிய இப்பதானே சின்னமே கிடைச்சிருக்கு, இனிமேல் தான் தேர்தல் நிக்கணும். சின்னம் கிடைச்சிருக்கு, இனி தேர்தல் நிக்கணும். முதல் தேர்தல் நின்ற பிறகுதான் எங்களுக்கான முதல் எம்எல்ஏ எல்லாம் வர முடியும். அதுவே அந்த பொது அறிவு கூட இல்லாம எல்லா இடத்துலயும் அவர் கவுன்சிலர் கூட இல்லைன்னு பேசிட்டு இருக்காரு. அவர்களை மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து யாராவது நோட்டா கீழே வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்றீங்களா? நோட்டாவிற்கு கீழே வாக்கு வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்லுங்க. அப்ப 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அவர்கள் செய்தது என்ன? அப்படி ஒரு சூழ்நிலையா எங்களுக்கு இருக்கு. இன்று அனைத்து கட்சிகளும் எங்களை பார்த்து பயப்படுகிறது, எங்களுடைய தலைவரை பார்த்து பயப்படுறது, அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. அவர் சும்மா இன்னைக்கு திமுகவை பற்றி பேசாமல் திமுக அமைச்சரிடம் அவர் சகஜமாக இன்னைக்கு முதல்வரே பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நயினார் புகழ்ந்து பேசுவார், நயினாரிடம் அனுசரணையா போவார், அப்பாவும் நயினாரிடம் அனுசரியா போவார். இவர் திமுகவிடம் ரொம்ப அனுசரியா இருந்து கொண்டு திமுக பேசாமல் தினமும் காலையில் இருந்துச்சு எங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை சொல்லிவிட்டோம், நாங்கள் எதை நோக்கி செல்கிறோம் சொல்லிட்டோம். எங்க தலைவர் அதில் தெளிவா சொல்லிட்டாரு. அதை விட்டுட்டு காலையில இருந்து எந்திரிச்சா அந்த பாரதிய ஜனதா கட்சியில ஒரு சில பேர் கைகூலிகள் போல செயல்படுவது வருத்தத்தக்கது. 2வது, செய்தியாளர்கள் மீது தாக்குதல் என்பது சரியா என்ற கேள்விக்கு செய்தியாளர்களிடம் எங்கள் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். தாவேகா நாங்க செய்தியாளர் சந்திப்பு சொல்லியிருந்தோம், அதை தாண்டி சில நிர்வாகிகள் அங்கு சென்றிருந்தார்கள், அங்கு ஒரு அசௌகரியமான நிகழ்வு நடந்திருக்கிறதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம், இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்காது அப்படின்னு இன்னைக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போனப்பதான் அந்த மாதிரியான ஒரு அசௌகரியமான நிகழ்வு நடந்திருக்கு. அது அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இது மாதிரியான நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்க ஜெயிக்கல, அவங்க ஒரு கனவு உடனத்தில் வாங்கிட்டு 32% வாக்குன்றது எப்படி கிடைக்கும்? இப்ப நம்ம ஒரு விஷயத்த ஒரு அனலிட்டிக்கலா தான் ஒவ்வொரு செய்தியும் பார்ப்போம். இப்ப கள்ள தொடர்பு, நடிகைகளுடன் இணக்கம், இது யாரு இல்லை அப்படின்ற கேள்விய நெய்னாருக்கோ பாஜக தலைவர்களுக்கோ எழுப்பினா பாரதிய ஜனதா கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்து கல்லெறிய கூடாது, அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. யார் இல்ல? திமுக இல்லையா? அதிமுக இல்லையா? இதுதானே அவர்களுடைய வாழ்க்கை. இந்த உலகத்துல திரைப்பட நடிகைகள் இல்ல, பல குடும்ப பெண்கள் இல்ல, பல மினிஸ்டர்ஸ், கடந்து போன தலைவர்களும் கூட தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்னைக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய அந்த ஆதார தகவல்கள் மூலம் உலகத்துல ஒரு அரசர் கூட மிஞ்சல்ல, அரபு நாட்டு தலைவர்களும், யூரோப்பிய தலைவர்களும், இந்திய தலைவர்களும், அமெரிக்க தலைவர்களும், ஆண்ட்ரூ வரைக்கும், இங்கிலாந்தினுடைய இளவரசர் ஆண்ட்ரூ வரைக்கும் இந்த சிக்கலில் மாட்டி சின்ன பின்னமாகி கொண்டு உலக அரசியல் போகின்ற போது தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாவின் தலைவர் நெய்னார் நாகேந்திரன் ஏன் இதை சொன்னாரு? திரிசாவிட்டு வரணும்னா, இது திராவிட இயக்க அரசியலில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி,
வெற்றி கொண்டான் மற்றும் அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு அதிரடி ஆனந்தனா, இந்த மாதிரி பல ஆறுமுகம், தீப்பொறி ஆறுமுகம், இந்த பேச்சுக்கு கீழே போயிட்டு பாஜகங்கிறது தான் முக்கியம். அதை பத்தி பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? அது அவங்க குடும்ப பிரச்சனை. அவருடைய மனைவி சங்கீதா, அந்த அம்மா அவரோடு சேர்ந்து வாழ்ந்தா உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல சங்கீதா எந்த ஊருக்கு போயிட்டாங்க? பிரிட்டனுக்கு போயிட்டாங்க. இவர்களுக்குள்ள உள்ள உறவு இருக்கு, அதாவது குடும்பத்தை தீர்த்துக்கிடுவாங்க. அந்த பிரச்சனைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்? அப்புறம் திரிசாவோட வாழ்வாரு, யாரோட வாழ்வாரு? இதையெல்லாம் நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு போர்க்களத்துல ஆயுதங்களை எடுத்து பார்த்தா எல்லா கேவலமும் வெளியேறும். பெரிய தலைவர்கள்ல இருந்து சின்ன தலைவர்கள் வரைக்கும் மாட்டுவாங்க. தயவு செய்து இது அசிங்கமான ஒரு அரசியல். எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார், திமுகவினுடைய எம்பி. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணுக்கு மேல் ஒரு அசிங்கத்தை சொல்லக்கூடாது. அது நடந்தது நடக்கல, அதை பத்தி ஆய்வுக்கு நாம போக வேண்டிய தேவையில்லை. ஆனா இன்னொரு விஷயமும் இருக்குங்க. பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா போன்ற நாடுகள்ல விதிகள் உண்டு. அவர்கள்ட்ட எவ்வளவோ செக்ஸுவல் பலாத்காரங்கள், கேவலங்கள், இழிவுகள் உண்டு. ஆனால் பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் அந்த செக்ஸ் விவகாரங்களில், பெண் விவகாரங்களில், போதை விவகாரங்களில் அவர்கள் கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா அங்க தூக்கி வீசிடுவாங்க. ஆனா நம்ம நாட்டை பொறுத்தவரை அதுதான் அடையாளம். அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதாவில் இருப்பவர்கள்லாம் யோக்கியனா அப்படின்னு கேட்டா இல்லை. திமுகவில், அதிமுகவில், தவேகாவில், காங்கிரஸ்ல எல்லாரும் யோக்கியமா இல்லை. யாராவது யோக்கியம் என்று சொன்னால் பைபிள்ல ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த பாவப்பட்ட பெண் மீது யூதர்கள் கல்லடித்து கொள்கின்ற வரும்போது அவர் சொல்கிறார், உங்களில் யார் பாவம் செய்யாதவர்களோ அவர்கள் கல்லை எடுத்து அந்த பெண்ணின் மீது தண்டனை கொடுங்கள் அப்படின்னு சொல்றார். வந்த யூத தலைவன் அவ்வளவு பேரும் முக்காடு போட்டுட்டு திரும்பி போயிட்டானே. உங்களில் யார் பாவம் செய்யாதவர்களோ, இதே பதில நாம நெய்னாருக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. உங்களில் யார் பாவம் செய்யாதவர்களோ, பிரமனை நோக்கா தன் மனைவியை விட அடுத்த பெண்ணிடத்தில் சல்பம் செய்யாமல் இருந்த மனிதன் ஒன்றுமில்லை. அதுல அது ஒரு பாவகரமான செயலாக பார்த்தாலும் பலருக்கு அது வாழ்வியல் நடைமுறை. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல அசிங்கப்படாமல் தன் கொள்கை கோட்பாடுகளை சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்த செய்தியில பார்க்கிறோம்.